அமிர்தம் என்பது இந்த கலியுகத்தை பொறுத்தவரை அமிர்தம் என்பது என்னவென்று சொன்னால் இந்த நீர்தான். அதுவும் அந்த புனித நதிகளிலே ஓடக்கூடிய நீர்தான் அப்படின்னே சொல்றார். அப்படி அந்த புனிதத்தன்மை வாய்ந்த அந்த நீரிலே ஸ்நானம் செய்து அந்த நீரினை எடுத்து நாம் பருகும் பொழுது நம்முடைய பாவங்கள் அத்தனையும் போய்விடுகிறது அப்படின்னே சொல்றார். இது நம்முடைய தர்மம், நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்கலாம். அதனால தானே எல்லோருமே அந்த மேளாக்களுக்கெல்லாம் ஓடுறா இல்லையா? ஒரு கும்ப மேளால போய் தரிசனம் பண்ணணுங்கிறா, ஒரு மாசி மகத்தன்னைக்கு போய் அந்த கும்பகோணம் மகாமக குளத்திலே போய் ஸ்நானம் பண்ணணுங்கிறா. இப்படி அங்காங்கே இருக்கக்கூடிய அந்த புனித தலங்களிலே ஓடக்கூடிய அந்த புனித நீரிலே சென்று நீராடுவதன் மூலமாக அந்த நீர் என்பதுதான் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அழுக்கினையும் போற்றுகிறது, நம்முடைய பாவங்களையும் போக்குகிறது. அந்த பாவங்கள் நீங்குவதன் மூலமாக நம்முடைய உடம்பானது ஆரோக்கியம் பெறுகிறது என்பதைத்தான் நம்முடைய சாத்திரமானது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது.